நம்பர் 1. ரெண்டாவது அல் பைத் அப்படிங்கிறீங்க. அல் பைத் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் தெய்வத்தை. நானே உயிர்த்தெழுதல் என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த உயிர்த்தெழுந்தவர் யார்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். அல் அவல் அல் அகீர் அப்படிங்கிறீங்க. அப்படி என்ன அர்த்தம்? நானே அல்பா ஒமேகா இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? அது வேதத்துல போட்டிருக்கிறது. ஏசாயா 41:4, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:13-16. அடுத்தபடியாக இன்னைக்கு தெய்வத்தை சொல்வது அல் மாலிக், கிங் ஆஃப் கிங்ஸ். எங்க வேதத்துல போட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. அடுத்தபடியாக த கைட் அல் ஹெடி. அல் ஹெடி யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமா இருக்கின்றேன். கடைசியா அல் நூர். அல் நூர் என்ன அர்த்தம்? நானே ஒளியா இருக்கிறேன். யார் சொல்லிருக்கா? எங்களுடைய தேவனாய் கர்த்தர் தான் சொல்லிருக்காரு. வசனம் யோவான் 8:12. இதை நீங்கள் மறுக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களே, ஒரு ஆள் ஒரு கேள்விதான் கேட்கணும். ஒரு ஆள் ஒரு கேள்வி தான். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்விக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல போறோம். நீங்க ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி இதுல இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன கேட்டா டிக்ஷனரி தான் போய் என்ன செய்யணும், பார்க்கணும். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க ஐயா முதல் கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்றேன். அது சட்டப்படி அவங்க கேட்ட முதல் கேள்வி சத்தியம் என்பது யார் அதுன்னு கேட்டாங்க. பிரதர் கேட்டது முதல் கேள்வி அதுதான். அதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பதில் சொல்றாங்க. யோவான்ல 17ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனம். பிதாவை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யாருடைய வசனம் சத்தியம்? ஜீசஸ் கிரைஸ்ட் வசனம் சத்தியம் கிடையாது, தேவனுடைய வசனம் சத்தியம். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் யோவான்ல 12ஆவது அதிகாரத்துல 49:50 சொல்றாங்க, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்க அறிவேன். ஆகையால் என் பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன் என்றார். அதே ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க யோவான்ல 17ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப தேவனுடைய வசனம் தான் சத்தியம். ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கப்பட்ட வேதத்துடைய வசனம் சத்தியம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. சத்தியம். இன்னொரு விளக்கத்தை தருகிறேன். சகோதரர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க நீங்க. ஆமா, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ரொம்ப அன்பு. ஆமா 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 பெத்தானியாவிற்கு செல்கிறார். மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரி வீட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கிடையாது. மார்த்தாள் பற்பல வேலைகளினால் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இயேசு ஒரே வீட்டில் தான் இருக்கிறார். அன்பான சகோதரரே, சற்று கவனியுங்கள். நீங்கள் கேள்வி கேட்டு விட்டு எங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், திருப்பிள்ளை போல. ஆமா, மார்த்தாள் மரியாள் 2 பேருமே இருக்கிறார்கள். 2 பேர் வீட்டுக்கு போறாரு. மார்த்தாள் 2 பேர் வீட்டுக்கு அவங்க ஒரே வீடு தான், அந்த வீட்டுல தான் இருக்கிறாரு, சிட்டிங்ல இருக்கிறாரு. மார்த்தாள் தன்னுடைய வேலைகள் நிமித்தமா அலுப்பா இருக்கிறாங்க. உள்ள போயிட்டு ஒரு போதையை வந்திருக்கிறாரு, அவர் உணவு என்ன ஆரம்பிச்சுலாம், அவருக்கு ஏதாவது உபசரிப்புக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற வேலையை மார்த்தாள் பாக்குறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க, அவருடைய பாதத்திலே அமர்ந்து வேத வசனத்தை கேட்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு, மார்த்தாள் வராங்க, போதையரே உமக்கு வருத்தம் இல்லையா, இவள் என்னை தனியாக விட்டு விட்டு வந்து உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டு வசனத்தை கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களுக்காக நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு எடுத்துக்கொண்டான். இயேசுதான் உட்கார்ந்துக்கிறார் வீட்டுல, ஒரு வீட்டுல இயேசுதான் இருக்கிறார். அப்ப இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருந்தால் 2 பேருக்குமே தான் நல்ல பங்கு. வசனத்தை கேட்டால் மட்டும் நல்ல பங்கு அடைந்தால், அவருக்கு உபசரிப்புக்காக வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தவர் நல்ல பங்கு அடையவில்லை என்றால், வசனம் யாருடைய வசனம்? யோவான் 14:24, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. மரியாள் கேட்ட வசனம் யாருடைய வசனம்? பிதாவுடைய வசனம், இயேசுடைய வசனம் இல்ல. சகோதரரே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றால், மார்த்தாளும் நல்ல பங்கை தான் தெரிந்து கொண்டால், மரியாளும் நல்ல பங்கை தான் தெரிந்து கொண்டால்,
ஆனால் வசனத்தை கேட்ட மரியாள் மாத்திரம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் என்னுடைய வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதானுடையதாக இருக்கிறது. அதுதான் ஜீவன் இருக்கிறது. அதுதான் நல்ல வசனம். புரியுதா? நானே ஐயா ஆமா சத்தியம் தாங்க. ஒரு என்ன சார் சார் கொஞ்சம் தேவன் இல்லை, தேவன் இல்லை, தேவன் இல்லை, ஏசு தேவன் இல்லை. ஆமா மோசேயின் காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு அவனே சத்தியமா இருந்தான். யோசுவாவின் காலத்திலே யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு அவனே சத்தியமா இருந்தான். அவர்கள் அவருடைய காலத்திலே அவர்கள் தன்னை நம்பி வந்த மக்களுக்கு சத்தியமா இருக்கிறார்கள். உங்கள் போதகர் உங்களுக்கு சத்தியமா இருக்கிறார். இவர் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். இல்லை இல்லை, இதை கேட்கிறேன். ஒன்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய ஆலயத்தை விட்டு வேறொரு ஆலயத்திற்கு செல்ல. ஒரு நிமிஷம் அதாவது நான் சொல்லுகின்ற விதிமுறையிலே ஒழுங்கா கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. நீங்க பதில் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, நீங்க பதில் சொல்லிட்டீங்களா இதுதான் என்னுடைய பதில் என்று வச்சிருங்க. புரிஞ்சுதா புரியலையா இந்த கேள்வி மேடையில் உள்ளவங்க கேட்காதீங்க. என்னுடைய பதில் இதுதான் சொல்லிட்டு வைத்து விடுங்கள் 5 நிமிடத்தில் அதிகபட்சம். அதே நேரத்தில் கேள்வி கேட்டுட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாதம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பாயிண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன இல்லை திரும்ப இங்க உள்ளவங்கள்ட்ட விவாதம் செய்வதற்கு உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்வதற்கு ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை. உங்க கிறிஸ்துவர் தரப்பில் ஏற்படுகின்ற தளர்வுகளுக்கு நடுவர் இவர் தான் போறோம். இவருடைய ஆணைக்கு ஏற்றுதான் நீங்க என்ன செய்யணும், செயல்படணும். நான் இஸ்லாமியர் தரப்பில் கை காட்டினா நிறுத்திடுவாங்க, உட்காருங்கன்னு சொன்னா உட்காந்துருவாங்க. நான் அதற்கு என்ன செஞ்சுக்கிறேன், பொறுப்பேற்றுக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கறது உங்கள்ட்ட முதலே சொன்ன வாதம் செய்யாதீங்க. உங்களுடைய கேள்வி கேட்டீங்களா அதோட உங்களுடைய பணி முடிஞ்சுது. அடுத்ததா இந்த கேள்வி வந்து சாருக்கு. ஹலோ சார், இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க இந்த மாதிரி அப்படி கர்த்தர் நல்லவர் சொல்கிறீங்க. ஆனால் அந்த காணாத பெண் ஒருத்தி வந்து கர்த்தர்கிட்ட வந்து இது மாதிரி இந்த என்னோட புதல்வர் வந்து இப்போ என்ன அப்படி பிசாசுனா சோதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வந்து நீங்கள் நிவாரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு வர சொல்ல இயேசு வந்து அந்த அம்மா வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு பாஸ் ஆகி அப்படியே போயின்னே இருக்காரு. அப்புறம் அவரோட கூட வந்தவங்க வந்து என்ன நீங்கள் போறீங்களே இப்போ இந்த மாதிரி ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, முழு கோபத்தோட வந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை பிட்டு நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, இஸ்ரேல் அவர்கள் மட்டுமே பிள்ளைகளாம், மற்றவங்க எல்லாம் கேவலமான நாய் பண்ணி அது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வந்து அந்த கேட்டகரியில சேர்க்கிறாரு. ஸோ இயேசு வந்து இவ்வளவு மோசமான வார்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்படி இருக்கு சொல்ல அவரால் எப்படி வந்து நல்ல போதவர் சொல்லிட்டு இது பண்ண முடியும் சொல்லுங்கப்பா. அந்த அதை இப்போ அந்த சாதாரண ஜனங்களை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்ல அது எவ்வளவு மோசமான வார்த்தை, அது எவ்வளவு கேவலமான வார்த்தை. இல்ல ஹலோ சரி நான் முச்சரிங்க. ஸோ வந்து அப்போ நீங்க ஊழியம் செய்யறதா இருந்தாக்கா நீங்க போய் செய்ய வேண்டிய ஊழியத்தோட இடம் வந்து ஜெருசலம் தான். எங்க போகணும், நீங்க இஸ்ரேல் தான் போகணும். ஏன்னா இஸ்ரேல் அங்க மட்டும்தான் வந்து இஸ்ரேல் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து பிள்ளைகள் இருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் நாய்க்குட்டி தான் இருக்காங்க. ஸோ நீங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நீங்க போயிட்டு வந்து போதனை பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்க ஐரோப்பிய நாடுக்கு பார்த்தீங்களா, அங்க போய் நீங்க பண்ணீங்கன்னாக்கா இப்போ நம்மளோட யூஎன் ரிப்போர்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட 7000 ஜிஹாதிகள் வந்து கிறிஸ்டியானிட்டிலே இஸ்லாம் கன்வெர்ட் ஆகி ISIS அங்க போய் எழுதுறாங்க. சுருக்கமா கேளுங்க. ஓகே அவர் கேட்ட கேள்வி நீங்க அட்லீஸ்ட் கேட்ட கேள்வி உட்காருங்க. 7000 பேர் வந்து அத கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகி குறுக்க வந்து நீங்க கேளுங்க. அதாவது வந்து கேள்வி கேட்கிறோம் புரிஞ்சுக்கோங்க. இததான் எல்லாருக்கும் சொல்றது, புரியாதவங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லிட்டு குறைவான நேரத்துல ஒரு விவாதம் என்பது நீங்க பின்னால வந்து பண்ணிக்கோங்க. சத்து இங்கதான் இருக்கும், அவங்கள்ட்ட வந்து பண்ணிக்கோங்க. கேள்வியை சுருக்கமா நீங்க என்ன இதுதான் என்னுடைய கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அமர்ந்துருங்க. உங்களை விவாதம் செய்ய அழைக்கிறேன், இஸ்லாமிய தரப்பிலும் சரி கிறிஸ்தவ தரப்பிலும் சரி. சரி இப்ப இல்ல நீங்க
இப்ப அவர் கேட்ட கேள்வியில நீங்க பல கேள்வியா இருந்துன்னு சொன்னா எந்த சரி கேள்வி சரி நம்ம கேட்கலாம். நாங்க எருசலேமுக்கு தான் போகணும், அங்கதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இங்க எல்லாம் நாய்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீர்கள், நீங்க தான் சொன்னீங்க எருசலேம் போய் சொல்லி. ஏன் சொல்ல? எருசலேம் நீங்க உங்க அர்த்தத்திலே சொன்னீர்கள், நீங்க பேசக்கூடாதுல்ல. உங்களுடைய அர்த்தத்திலே நீங்கள் சொன்னீர்கள், அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்க எல்லாம் பேசக்கூடாது, எருசலேமுக்கு தான் போய் பேசணும், இங்க எல்லாம் நாய்கள் இருக்கிறது என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய அப்பம் உண்டு. அவருடைய அப்பம் அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு. அப்பம் என்பது ஆசீர்வாதம், பிளஸிங். அப்பம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் உண்டு. எங்க அப்பாவுடைய சொத்து, எங்க தாத்தாவுடைய சொத்து பேர பிள்ளைக்கு தான் உண்டு, மகனுக்கு தான் உண்டு, ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாம் கிடையாது. அதனால பிள்ளைகளுக்கு உண்டு. இப்ப இங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு அந்த அப்பம், அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ரைட். அன்னைக்கு அவ கானானிய ஸ்திரீ, அவள் இஸ்ரவேல்காரி அல்ல, அவள் புறஜாதிக்காரி. கவனி கேளுங்க, அவள் கானானிய ஸ்திரீ இஸ்ரவேல் ஆள் அல்ல. ரைட், கவனிருங்க. அவ இஸ்ரவேல் ஆள் அல்ல, அவளுக்கு யெகோவா தேவனை பற்றி தெரியாது. அவளுக்கு யெகோவா தேவனை பற்றியே தெரியாது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள், ஏதோ அற்புத அடையாளம் செய்வார்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஆண்டவர் சொன்னாரு, எங்களுடைய ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய ஆண்டவரும் சொன்னார். என்ன சொன்னார்? ஐயா, நாங்க எங்க அப்பத்தை, தேவனுடைய அப்பத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம், ஊர்ல உள்ளவனுக்கு கொடுக்க போறதில்லை. அதை ஊர்ல உள்ளவங்களுக்கு கொடுக்க போறதுங்கிறது நாய்ங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது போல வார்த்தைகள் ஏராளம் பைபிள் இருக்கிறது. விபச்சாரரே விபச்சாரிகளே என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, சீஷர்களும் கேட்டிருக்கிறார்கள். யாக்கோபு கூட சொல்லுகிறார், உலக சிநேகமாக இருக்கிறவர்கள் எல்லாம் விபச்சாரக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் இப்போ நாகரிகமான காலத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்குது நம்ம ஊர்ல. ஆனா அந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சர்வ சாதாரணம். இன்றைக்கு நீங்க மிலிட்டரிக்கு போனீங்கன்னா அவன் என்ன வார்த்தை பேசுவான் தெரியுமா? சரியா உங்களால ஓட முடியலன்னா, சரியா உங்களால கிராலிங் பண்ண முடியலன்னா, அவன் பட்டக்குல ஒரு அடி கொடுத்து கெட்ட வார்த்தை தான் பேசுவான், பயங்கரமா. அதெல்லாம் அப்ரூவ்டு மிலிட்டரியில இன்னைக்கும். அதனால அது காலத்துக்கு ஏற்றபடி அந்த காரியங்களால் நடந்திருக்கிறது. இன்றைக்கு அதை போய் நாயின்னு சொல்ல மாட்டோம் நம்ம. அவருடைய அர்த்தம் என்னன்னா, பிள்ளைகளுக்குத்தான் ஆசீர்வாதம், பிள்ளைகள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் பிள்ளைகள் அல்ல, அவங்க எல்லாம் பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஹலோ ஹலோ அதாவது ஐயா அமருங்க. அதாவது நம்ம நேரம் சொல்லியிருக்கோம், நேரம் சொல்லியிருக்கோம், 1:15 மணி சொல்லியிருக்கோம். இல்ல அதாவது ஹலோ 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 1:30 வரை நடக்கும். ஹலோ 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 என்னுடைய பெயர் சுதாகர், நான் தூத்துக்குடியிலிருந்து வரேன். இப்போ ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க, அதாவது இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு. இது போலதான் மோசையும் சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? வழி சத்தியம் ஜீவன் நீங்க போதகரையும் கேட்காமச்சீங்க. ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதா இருந்ததுன்னா பைபிள் ஆதாரத்தோடு நீங்க பேசணும்.
நீங்க போற போக்குல ஒரு கருத்து சொல்லிட்டு போக கூடாது. பைபிள்ல இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது போல மோசே சொல்லியிருக்கிறாரா? இது போல வேற எந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க அதை சொன்னீங்க, அப்படி சொல்லி அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு. உங்க கருத்தை சொல்லும் போது பைபிள் ஆதாரத்தை கொண்டு வரணும். இப்ப நீங்க பைபிள் ஆதாரத்தை நீங்க மோசே சொன்னதை காட்டணும், மற்ற எல்லாருமே வழி சத்தியம் ஜீவன் சொன்னதான ஆதாரத்தை நீங்க காட்டணும். ஐயா, பைபிள்லையா மிலிட்ரியில அதுல தட்டுவாங்க இதுல தட்டுவாங்க பைபிள்லையா இருக்கு? அதெல்லாம் இல்லை. அவங்க சொந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்க. சரி, இருக்கட்டும். ஐயா பதில் சொல்றாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதாவது ஒரு ஊருக்கு வழி காமிக்கிறவரு அந்த ஊர் ஆயிர முடியாது. தூத்துக்குடி எப்படி போகணும்னு பிரதர்கிட்ட கேட்குறேன், சுதாகரன் சார் பிரதர்கிட்ட, இப்படி போங்க கோயம்பேடு போய் பஸ் ஏறி போங்க, நீங்க வழி காமிக்கிறீங்க. அது சொர்க்கத்துக்கு போறது வழி காமிக்கிறாங்க. தேவனை அடைவதற்கான வழியை காண்கிறவர் எல்லா இறை தூதர்களுமே, இயேசு கிறிஸ்து உட்பட. சத்தியமும், இயேசு கிறிஸ்து வேதம் கொடுக்கப்பட்டவர். இஞ்சில் என்ற வேதம், நற்செய்தி என்ற சுவிசேஷம் என்ற வேதம் கொடுக்கப்பட்டவர். அந்த வேத வசனமே சத்தியம் ஜீசஸ் கிறிஸ்து சொன்னாங்க. நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், யோவான்ல 17வது அதிகாரத்துல 17வது வசனம், சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் ஜீவன் சொல்றாங்க ஜீசஸ் கிறிஸ்து. அவங்க என்னவா எந்த சத்திய அந்த வேதத்தை இஞ்சில் அந்த வேதத்தை போதித்தார்களோ அந்த வேத வசனமே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். உண்மை முஸ்லிம்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இயேசு கடவுள் கிடையாது. கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் கடவுள்கிட்ட அந்த வார்த்தையை மற்ற மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி நல்வழி காட்டுகிறார்கள். சொர்க்கத்துக்கு போற ஜீவன் நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னது உண்மை. அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்திற்கு வந்த 1 லட்சத்திற்கும் அதிகமான பிறப்புகளுக்கு அது பொருந்தும். அதனால இதை பைபிள் தான் நான் சொல்றேன். திரும்ப கேட்கறதுக்கு அனுமதி இருக்குதா? கேட்ட கேள்வி என்னன்னா, பைபிள்ல இருந்து காட்டுங்க நான் சொன்னேன், காட்ட முடியுமா இல்லையா? அது விளக்கம் தான் சொல்லிட்டேன். விளக்கம் தான் சொல்லுங்க. பைபிளே இருந்து காட்டும். ஆமா, நானே வழியும் இப்படி நீங்க சொன்னாங்க. அதாவது அவரும் வழி, நாட்டு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் எல்லாருக்குமே வச்சிருந்தா உங்க ஏத்து கடவுளா இருக்க முடியாது. நானே வழி நீங்க சொல்லிருக்காங்க. கேள்வி இல்ல, எல்லா மோசேவுக்கு நானும் வழிய சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். மோசேவுக்கு அவர் காலத்துல இருந்தா நானும் ஒரு வழியும் சொல்லல. இயேசு வந்து நானும் ஒரு வழியும் சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்றீங்க. உட்காருங்க, பிரதர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மோசே வாழ்ந்த காலத்துல மோசே சத்தியம், யோபு சத்தியம் அப்படின்னாங்க. அதான் காட்ட சொல்றாங்க. மோசே தன்னை சத்தியம் மோசே இறைவன் அவர்களை தேவன் அவர்களை இஸ்ரவேல் மக்களை அழிக்க முற்படும் போதெல்லாம் மோசே விண்ணப்பம் பண்ணி அவளை காப்பாற்றினாரா இல்லையா? இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றி, நீங்க சாட்சிகள் தானே. எத்தனை முறை விண்ணப்பம் பண்ணி, ஜனமே தேவரே நீங்க இதற்காக தானே எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு வந்து இந்த பாலைவனத்தில் எங்களை சாகடிக்க பண்ணீர் என்று அவர்கள் சொல்வார்களே. எகிப்து தேசத்து ஜனங்களும் எங்களை கேவலமாக நினைக்குமே, ஆகையால் இந்த ஜனங்களை மன்னித்தருள்வீர் என்று கேட்டு மன்னிப்பை வாங்கி கொடுத்து மக்களுக்கு மீட்பு கொடுத்தான் அல்லவா? அவன் வழி சத்திய ஜீவன். இதை எழுத வேண்டும் என்று என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறதை கேளுங்க. வழிங்கிற வார்த்தைக்கு விளக்கு சத்தியம் அப்படிங்கிற ஒரு சத்தியமானவர் ஜீவனா இருக்கிறார், ஒரு மனுஷனுக்கு ஜீவனா இருக்கிறார். இந்த வார்த்தைகளை யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க, நீங்க விளக்கம் கொடுக்கலாம். அப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார்னா, இப்ப ஏசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டாங்களா? இருங்க, நானே என்றா அந்த சமுதாயத்திற்கு அப்போதைக்கு அவதானே தூதர். வேற யாருக்கும் போகாதீங்க, நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனா, நானே, அவ்வளவுதான். வேற யாருக்கும் போகாது. எந்த சமுதாயத்துக்கு எந்த தூதர் எங்க நிக்கிறாரோ அவர் தன்னை அயம் சொல்றதுக்கு என்ன தப்பு? ஒரே ஒரு கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. இல்ல, இது உங்களுடைய கருத்து எப்படி இருக்கும்னா, நானும் ஒரு வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார். நானும் இல்ல, நீங்க சொல்றது அது எப்படி? நானும் சத்தியம் ஒருவனும் நானும் ஒரு வழியும் அவரு. அதாவது சொல்லுங்க இஸ்மாயில் பாய், உட்காருங்க. முதல் 2 பேருமே தெரிஞ்சுக்கோங்க, கேள்வி பதில் அது விவாதம் இல்லை என்று முதல்ல சொல்லியிருக்கேன். டைம் முடிஞ்சிச்சு, இந்த கேள்விக்கு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சொல்லியிருக்கேன், ஒரு கேள்விதான் கேட்கணும்னு, ஒரு கேள்விதான் கேட்கணும். திரும்ப நீங்க எந்திரிக்க தேவையில்லை, திருப்தி இல்லாட்டாலும் சரி. அதை எல்லாரும் மீறதாலதான் பிரச்சனை என்ன செய்யுது வருது. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த ஆரோக்கியமான விவாதத்துக்கு கண்ணியத்தை காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன்.
மற்ற ஆட்கள் மாதிரி தயவு செய்து செய்யாது. மற்ற ஆட்கள் இங்கே சொல்ற ஆட்களை நான் சொல்லலை, வெளி ஆட்கள் மாதிரி இங்கே வந்திருக்கவங்க தயவு செய்து செய்யாது. இது கூச்சல் குழப்பம் போறது, அல்லேலியா கூட்டம் போறது இல்லை. இது ஆரோக்கியமான அவர்கள் தரப்பு விவாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம தரப்பு விவாதத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். கேள்வி நேரம் ஒரு நியமிச்சு அவர் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சுது. அதோட தயவு செய்து உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. மீதியான நேரத்தை நம்ம நல்லபடியா முடிச்சுட்டு நம்முடைய காரியங்களை செய்வோம். என் பேர் வந்து மார்ஷல். என்னோட கேள்வி வந்து கிறிஸ்தவர்களுக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, ஜான் சாப்டர் 1:1 அது பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் வாஸ் எ வேர்ட், வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் வாஸ் எ காட். ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காடுக்கு வந்து டான்டியான் இருக்கு கிரேக்க மொழியில. அந்த லாஸ்ட் லைன்ல வர காடுக்கு வந்து ஹோத்தியாஸ்னு இருக்கு. அந்த ஹோத்தியாஸ்க்கு ஸ்மால் லெட்டர் ஜி காட் தான் நீங்க சொல்ற மாதிரி. எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஸ்மால் லெட்டர் ஜி காட்னு தான் சொல்றாங்க. அது ஒன்று. பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐஎம்ன்றது கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஈகோ எமி. ஓகேங்களா? அந்த ஈகோ எமின்றது ஸ்மால் லெட்டர் ஐஎம்ன்றது ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல கேபிட்டல் லெட்டர் ஐஎம் கொடுத்துக்கிறாங்க, ஒரு சில டிரான்ஸ்லேஷன் ஸ்மால் லெட்டர் ஐஎம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா எக்ஸோடஸ் சாப்டர் 3:14 சொல்லப்பட்டிருக்க ஐஎம் ஹூ ஐஎம்ன்றது கேபிட்டல் லெட்டர்ல கிரீக் இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல ஈகோ எமின்னு வருது. ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்னோட கேள்வி. அவரே கேள்வியும் கேட்டார், அவரே பதிலும் சொல்லிவிட்டார். ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல கேபிட்டல் லெட்டர், ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல ஸ்மால் லெட்டர் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். அப்போ நம்ம ஒரிஜினல் காரியங்களை எல்லாம் மொத்தமாய் அந்த சப்ஜெக்டையே படிக்கும் பொழுது கேபிட்டல் லெட்டர் போடுறது சரியா, ஸ்மால் லெட்டர் போடுறது சரியா என்று சப்ஜெக்டை படிக்கும்போது தெரிந்துவிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்முடைய சுதாகர் கேட்ட, எனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. சுதாகர் கேட்ட கேள்வி, அவர் கேட்ட கேள்வி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இதே போல மோசேயும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி மோசே எந்த வசனத்துல சொல்லியிருக்கார்? வசனத்தை சொல்லு அப்படின்னு அவர் கேட்டாரு. வசனத்தை சொல்ல முடியவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். இந்த இடத்துல வசனத்தை உங்களால் சொல்ல முடியவில்லை என்பதை பதிவு செய்கிறேன். ரைட். இப்போ அடுத்தபடி அந்த இவர் பிரதர் கேட்ட கேள்வி, அது எனக்கு டைம் இருக்கிறதுனால வேண்டாமா? அதுக்கு தான் டைமா? ரைட். சகோதரருக்கு வணக்கம். நான் கேட்கறது ஒரு சிறிய கேள்விதான். உலகம் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் தேவனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். வேற யாராவது அந்த மாதிரி வந்திருக்கிறாங்களா? உங்களால காட்ட முடியுமா? பைபிள்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு இதுல ஒரே பாயிண்ட்ல என்னை கண்டவர் பிதாவை காண்கிறார். தேங்க்யூ. ஒரு வசனம் இருக்கிறது, பிதா என்னிலும் நான் உங்களிலும். பிதா என்னிலும் இருக்கிறதா இயேசு கிறிஸ்து பிதா என்றால், அவர் நம்மில் இருக்கிறார் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணுமா? சொல்லுங்கள் பிரதர். இதுதான் அர்த்தம். பிதா என்னில் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னால், நீங்கள் பிதா என்று எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உங்களில் இருக்கிறேன் என்றார். அப்ப நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவா? அதை எடுத்துக்கொள். அடுத்ததாக அவருடைய கேள்விக்கான பதில் வர்றோம். அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா, உயிர் தெழுதல் என்றதுதான் அவருடைய கேள்வி. அதாவது 5 நிமிடத்தை பயன்படுத்துறோம். 5 நிமிடத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஓகே. ஆடியன்ஸ் என்ன செய்யான்னு சொன்னா, பேசுறீங்க, நம்ம தரப்புலையும் சரி எந்த ஆக்ஷனும் இருக்கக்கூடாது. உயிர்த்தவர் கேள்வி கேட்டாரா, அதோட மௌனம் ஆயிருங்க. உயிர் தெழுதல் என்பது பற்றி தான் அவருடைய கேள்வி. இந்த உயிர் தெழுதலை தான் நாங்க மறுக்கிறோம். முதல் விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாமுடைய கோட்பாடின் அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக இருந்து கொண்டிருக்கின்ற, இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்ற ஈசா நபி அவர்கள், இயேசு என்பவர்கள் இறக்கவும் இல்லை, அவர் இறந்த பிறகு உயிர் தெழவும் இல்லை. அது பற்றிய பைபிள்